இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் முதல்லயே சொன்னேன், ஜென்சி புரட்சி எல்லாம் வேலைக்கு ஆகாது. ஜென்சி புரட்சி எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கிறதையும் சீரழிச்சு விட்டுரும். தேரை இழுத்து தெருவில் விட்டு ஓடி போயிடுவானுங்க. அந்த புரட்சியை யார் தூண்டி விடுறாங்களோ அவங்களுக்கு சகாயமா தேவையானது வேணா பண்ணிக்க முடியுமே தவிர ஜென்சி புரட்சி தீர்வு அல்ல. தனி மனித எழுச்சியே தீர்வு. 2025 பாருங்க, 2024, 25 இந்த 2 வருஷத்துல 24 மாசத்துல 25 ஜென்சி புரட்சி நடந்திருக்கு. 25 நாடு நாசமா போச்சு. ஒன்னும் உருப்படல. ஒரே தீர்வு என்னன்னா, தனி மனிதன் விழித்துக் கொள்வது. தனி மனிதனின் ஆன்மீக விழிப்பு தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. சனாதன இந்து தர்மத்திலேங்க தனி மனித விழிப்படைந்தவர்களால் மட்டும்தான் இன்னமும் சனாதன இந்து தர்மம் உயிரோட இருக்கே தவிர the living stream is still maintained by those individuals who got enlightened. அந்த ஞானமடைந்த, பரமுக்தி அடைந்த, ஜீவன் முக்தி அடைந்த, ஆன்மீக விழிப்படைந்த தனி மனிதர்கள் தான் இன்னமும் இந்த சனாதன ஹிந்து ஈகோ சிஸ்டத்தை உயிரோட வச்சிருக்காங்களே தவிர தனி மனித விழிப்பு தான் இந்த 2026 குறிக்கோளாக இருக்க வேண்டும்.